மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு கலவையான வருஷமாகவே இருக்கும்னு சொல்லலாம். சில சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் மற்றும் நிதி நிலைமையில முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக ரீதியாகவும் வளர்ச்சி அடைய முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்க. மனதில் புதிய உற்சாகம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் தாராளமா நீங்க மேற்கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வரும். உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போங்க. உங்களோட அன்றாட பணிகளை காலம் தாழ்த்தாமல் செஞ்சு முடிங்க. எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வீண் கோபத்தை குறைக்கிறதால பல வகையில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அடுத்தவங்களை நம்பி எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். முக்கிய கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை எதிர்பார்த்தது போல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சலசலப்பும் கலகலப்பும் கலந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்க. அடுத்தவர்களின் ஆலோசனையை விட உங்களின் சுய அறிவை பயன்படுத்துவதால் பல இடங்கள்ல நீங்க வெற்றி பெற முடியும். ஆன்மீக பணிகளுக்காக நிறைய செய்ய வேண்டி இருக்கும். குடும்பத்துடன் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை மூன்றாவது நபர்கள் கிட்ட சொல்லவே வேண்டாம். பயணத்தின் போது உடைமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்புண்டு. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரும். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போட்டுக்கோங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளும் கொடுக்காதீங்க. பண வரவு சிறிது குறைவாக இருந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். கடன் தொல்லைகள் ஏற்படாது. பிரியமானவர்களால் பயனடைய முடியும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். புத்திசாலித்தனத்தால் பல புதுமைகளை நீங்க நிகழ்த்தி காட்டுவீங்க. துணிந்து செய்யும் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமானதாகவே முடியும். சொந்தமாக வீடு வாங்கும் எண்ணம் கிடைக்கும். வாடகை வீட்டில் குடியிருக்கவங்க வேறு வீட்டிற்கு மாறி போவீங்க. நவீன பொருட்களை வாங்க முடியும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகவும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சொத்து விவகாரங்களில் சிக்கல்கள் வர வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் கவனமாயிருங்க. நண்பர்கள் மூலம் ஆதாயம் வந்து சேரும். கடன் பிரச்சனை ஓரளவு தீரும். குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும். தெய்வ வழிபாடு மூலம் நல்வழி கிடைக்கும். உங்கள் தேவைகள் நாளடைவில் பூர்த்தியாகும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். புதிய வேலைக்கு மாறுவது தொடர்பான யோசனை வரும். தொழில் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுங்க. உங்களின் நேர்த்தியான அணுகுமுறையால் பல வெற்றிகள் குவியும் ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். துர்க்கையம்மன் வழிபாடு மனதைரியத்தை கொடுத்து இன்னலிலிருந்து உங்களை பாதுகாக்கும்.